சில்லக்குட்டீஸ் என்ன சிஸ்டர் வீடியோவே காணோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தீங்க. வீடியோ வரும் தங்கங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி இந்த சீட்ஸ் உள்ளது எல்லாத்தையுமே மழை வருன்ற எச்சரிக்கை மாதிரி தெரிஞ்சுதா, சரி எடுத்து வச்சுடலான்ட்டு கொண்டு வந்தேன். பட் இந்த அழகிகளை ஒரு நிமிஷம் நான் காமிச்சுக்கிறேன். குட்டி வீடியோ தான். பியூட்டிஃபுல்லாக இந்த மாதிரி வந்துட்டு இந்த பாருங்கள், இவ்வளோ அழகாக இப்படி வந்துட்டு கலர் பார்த்திங்கன்னா இப்படி சேஞ்ச் ஆகுறாங்க. வாட் அ பியூட்டி இது பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இவங்க என்னோடய மதர் பிளான்ட்டு தான். பாருங்கள், கிராஃப்ட்லேருந்து எத்தனை பிரான்ச்சஸ் வந்து எப்படி இருக்காங்கல்ல. நிறைய பேருக்கு இது நம்ம சேலும் கொடுத்தோம், இதோட குட்டி பிளான்ஸ் வந்து சேலும் கொடுத்தோம். அதில் பார்த்திங்கன்னா கடவுள் ஒரு சீட் பாட் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இருந்து ஒரு சீடு வந்தால் கூட நேச்சுரல் பாலினேஷனில் வந்த இவங்க எப்படி வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு வந்து ஆசை. என்ன சொல்கிறது, இவங்க வந்து எப்படி பூக்க போகிறாங்க, எப்படி இருக்க போகிறாங்கன்னு. பட் இந்த மழை காலத்தில் எப்படி இது பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியல. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகி இப்படி பிங்க் ஒயிட்டாக அப்படி வந்து இப்படி பிங்காக மாதிரி நிறைய தடவை காமிச்சிருக்கேன். ஸோ இதுலேருந்துமே சீட்பாடு வரும் போலையே, இதுலேருந்துமே வரும் போல் தெரில, பார்க்கலாம். இதிலேருந்து இங்கே பாருங்கள், இந்த சீட்பாடு வந்ததில்ல, இதையுமே இந்த கருப்பாக லைட்டாக அந்த இடத்துல மாறும். பயம் வந்துருச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். கண் முன்னாடியே கண் பார்வையிலே வச்சுக்கலான்னு இந்த சீட்பாடு அன்றைக்கி காமிச்சேன் உங்களுக்கு. இது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அழகி, அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச பியூட்டிஃபுல் அழகி. இவங்களெல்லாம் பதிவு பண்ணி வச்சுக்கணும் இப்போயே. அதுக்காக தான் இது பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அப்புறம் எந்த சீடு என்னென்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். மழை வந்துருச்சு அப்படின்னா. எங்களுக்கு இன்னும் மழை வரல, பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தா மழை வராதது நல்லதானோன்னு இருக்குது, ஒரு பக்கம் பார்த்தா ஐயோ மழை வந்தால் என்னன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒத்தக்கண்ணா இவன் சூப்பராக இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளோட இந்த சூப்பர் சம்மர் ஸ்னோவோட சீட் தான் அல்டிமேட்டுங்க. சுற்றி போட்டுடலாம் ஒரு தடவை. இது நெல்லனே என் தங்கங்களே சொல்லுவாங்க, சுற்றி போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், இந்த சீடு பாடு சைஸையும் பாருங்கள், இந்த சீடு பாடு சைஸையும் பாருங்கள். ஜூமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்களேன் எப்படி சீட் பாடு. சம்மர் ஸ்னோ என்னங்க இப்படி. ஐ திங்க் சம்மர் ஸ்னோ வந்து வேறு ஏதாவது ஒரு பெரிய படா சைஸ் இதோட ஹைப்ரிடு உருவாக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். பூவோட மகரந்தத்துலேருந்து எனக்கு என்னன்னே புரியலை. இந்த சீடு பாடு சைஸை பார்த்திங்கன்னா, டேய் என்னடா நீங்கள் இப்படி இருக்கீங்க, எந்த நாட்டுக்காரங்க நீங்கன்ற மாதிரி இருக்குங்க. பாருங்களேன், என்னங்க இது, என் கண்ணே பட்டுருச்சு. சுற்றி போட்டுடலாம். இன்னும் நிறைய செப்பரேட் பண்ணணும். இன்னும் நேற்றுக்கு வந்து ஒரு 4-5 சீட் பாட் எடுத்து நான் சீட்ஸ் எல்லாம் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வேறு வச்சுட்டேன். நான் சீட்ஸ் எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது என்னங்கிற வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். சம்மர் ஸ்னோ இது தான், உள்ளுக்குள்ளே ரெட்டாக இருக்கும், சுற்றிலும் இப்படி இருக்கும். இது நம்மளோட மதர் பிளான்ஸ், குட்டி பிளான்ஸ் நிறைய பேருக்கு நம்ம கொடுத்தோம். இது பாருங்கள், பூத்து கண்ணு முன்னாடி, என் கண்ணு முன்னாடியே என்றைக்குமே தரிசனம் கொடுத்த மணியமாக இருக்குது. அப்படியே கொத்தா. அந்த வருஷம் இந்த இது குட்டி பிளான்ட் வாங்கின நிறைய பேர், இந்த வெரைட்டி வாங்கின நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கும் இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் உண்மையிலே அந்த பிளான்ட் இவ்வளோ பெருசாகி சூப்பராக வந்துடும். இதான் கொட்டுது பாருங்கள், மரத்துலேருந்து பூ இது கொட்டுற மாதிரி கொட்டுது பாருங்களேன், சூப்பராக இருக்குது, அழகு. அப்புறம் இந்த நேமிங் செரமனிக்கு நிறைய லைக்ஸ் வந்தால் நேம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார்ல. இவங்க வந்து ஆக்சுவலி வைக்க போகிற நேம் எப்போன்னா, அது ஒரு 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 முக்கியமான விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் வந்து கண்டிப்பாக நான் இதை பண்ணிடுவேன். அப்புறம் இந்த டேபிள் ரோஸ் எங்கேயோ கடந்து வந்தது, இது ஆக்சுவலி பிச்சு போட்டுறணுன்னு இருக்கேன் நான். ஏன்னா இது வந்து இருந்தது அப்படின்னா அடிநேம் வந்து பாதிப்பு வரும். அது இதனோட ப்ரெஷியஸ் சீட் க்ரோன் பிளான்ட் வேறு. சொல்லுங்கள், அப்போதைக்கு இதோட நேம் சொல்லி நம்ம இது பண்ணிடலாம். சின்ன ஒரு அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சேன் தங்கங்களா, கொடுத்தாச்சு. இன்னொன்று என்னோடய ஞாபகத்துக்காகவும் இந்த வீடியோ பண்ணணுன்னு தான் பண்ணேன். ஸோ தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங். சாட்டர்டே சண்டே சேல் மோஸ்ட்லி இருக்காது, எல்லோரும் லீவுக்கு போகிறீங்க, அது பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருக்குது. ஐ ஃபீல் லைக் டுடே சாட்டர்டே சண்டே மாதிரியே எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு சேலும் போடல, நம்ம இது பண்ணல, காமாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் காலையில் ஸ்டேட்டஸ் இல்லைன்னு ஒரே அதுதான் என்கொயரியாக இருந்துச்சு. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், டெய்லி ஸ்டேட்டஸ் இருந்தால் இருக்கும்ப்பா, இல்லைன்னா இல்லை, என்னால் முடியல அப்படின்றப்ப நான் ஸ்டேட்டஸ் போடுறதில்ல. அதை வந்து புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம். டெய்லி சேல் இருக்கும் அப்படின்ட்டு கிடையாது. மேபி பேக்கிங்கோ இல்லை கார்டன் மெயின்டெனன்ஸ்லையோ இருக்கும், அதுதான். ஏன்னா சில பேர்த்துக்கு நான் இண்டிவிஜுவலாக மெசேஜஸ் வைக்கலை, ஏன் ஸ்டேட்டஸ் இல்லை ஸ்க்ரீனில் பார்த்ததோடு நிற்கிது. சில பேருக்கு நான் மெசேஜஸ் வச்சுருக்கேன், இல்லை சிஸ்டர் அது ஸ்டேட்டஸ் போடல இன்றைக்கி அப்படின்ற மாதிரி. ஹாப்பி கார்டனிங்.